வெல்கம் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நல்ல வீடியோவோடு தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த அந்த 1 இன்ச் பஞ்ச் அது எப்படி ஈஸியாக ஹிட் பண்ணுறது, பவரை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பேசிக்காக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இந்த ஹோம் டைல்ஸ், இந்த வீட்டோட நம்ம எப்படி ஈஸியாக உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். இது கரடு முரடாக தான் இருக்கும், பட் நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். அதுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் இருக்குது. சமதளமான 2 கற்களை எடுத்துக்கிட்டு நம்ம அது மேலே இந்த கோட்டை, அதுக்கு மேலே இந்த ஸ்ட்ராங்கான டைல்ஸை நம்ம வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில் நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணும்போது ஈஸியாக உடஞ்சிரும். இந்த வீடுகளில் பயன்படுத்துகிற டைல்ஸ் சமதளமாக இருக்காது. மேற்பகுதி கொஞ்சம் வளைவு நெளிவாக கரடு முரடாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட மேற்பகுதியில் சமதளமான புக்ஸு இல்லைனா பலகை அந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ஈஸியாக நம்ம ஃபுல் பவரும் ஒரே நேர்கோட்டு புள்ளியில் இயங்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சமதளமாக இல்லாத இந்த ஓட்டு பகுதி மேலே ஒரு புத்தகத்தை வச்சு ஈஸியாக நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணி உடைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீச் பண்ணி காட்ட போகிறேன். தற்காப்பு கலைகளில் 1 இன்ச் பஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குறுகிய தாக்குதல் முறையை நம்ம ஈஸியாக பயிற்சி எடுக்கிறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான டெக்னிக்கு. ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நம்ம இந்த ஹோம் டைல்ஸ் மேலே வச்சுட்டு கரெக்டாக ஹிட் பண்ணும்போது ஈஸியாக ஓடு உடஞ்சிரும். நம்ம எத்தனை ஓடு வேணாலும் இது மாதிரி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உடைக்கலாம். இது ஒரு பிகினிங் லெவல் தான். இதுக்கப்புறம் நம்ம கையில் கிளாத்ஸு இல்லை ஏதோ ஒன்று ரோல் பண்ணிட்டு ஒரு மெத்தடில் உடைக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சர்ஃபேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நக்கிள்ஸ்லேயே நம்ம உடைச்ச முடியும். ஆல்ரெடி நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த ஓடை எப்படி உடைக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு ஷார்ட்ஸு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதீங்க, மறக்காமல் பார்த்துங்க. இப்போ சிம்பிளாக ஒரு வார்ம் அப் மாதிரி நம்ம பண்ணால் தான் நம்ம ஈஸியாக நம்மளோட பவர் கொஞ்சம் பிக்கப்பிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். நம்மளோட கைகளோட விரிஸ்ட்டு மற்றும் இணைய பகுதியெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கான சில ஒர்க் அவுட்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ டீச் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதீங்க, ப்ளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் வாட்ச் பண்ணி பாருங்கள். எந்தளவு நம்ம விரிஸ்ட்டு பகுதி ரொம்ப ஃப்ரீயாக அண்ட் ரிலாக்ஸாக நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்தளவு ஈஸியாக நம்மளோட பவர் குயிக் வித் ரியாக்ஷனாக செயல்படும். டைல்ஸ் பிரேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வார்ம் அப் மூவ்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஹிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது எம்டி மூவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். 1 இன்ச் பஞ்சுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது பிகினிங் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வர வீடியோஸில் இந்த மாதிரி நம்ம 1 இன்ச் பஞ்ச் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுவோம். நிறைய டெக்னிக்ஸும் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் மீட் பண்ணலாம்.